Hello guys, welcome to Prajna's Corner. So இன்னைக்கு வீடியோல நம்ம டஸ்கி ஸ்கின்னுக்கு அப்ரோப்ரியேட்டான சில blush products பத்தி தான் பார்க்க போறோம். So ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். Actually என்கிட்ட வந்து few blush products வந்து இருக்கு which is liquid based and stick based as well. First நம்ம என்ன product பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த Earth Rhythm ஓட ஒரு lip and cheek tint which is super appropriate for dusky skins. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி ஒரு க்யூட்டான பேக்கேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க என்னென்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூயல்ட்டி ஃப்ரீ, ஃப்ராக்னன்ஸ் ஃப்ரீ, நோ டேலைட்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரூ பேக்கேஜாக தான் இந்த பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இப்போது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலாக இதில் வந்து ஷேட் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டோ ஃபுட் அப்ளிகேட்டரோடு வந்து இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க் சம் ஹிண்ட்ஸ் ஆஃப் ரெட் கூட இந்த கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இதோட கன்சிஸ்டன்சி இருக்கும், ஒரு ஜெல் லைக் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நான் என்னோடய ஸ்கின்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பேர் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வந்து பேர் ஸ்கின்னில் வந்திருக்கேன் மேக்கப் இல்லாமல். நான் ப்ளஷ் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து நோஸ்லேயும் அப்ளை பண்ணுவேன். ஸோ நோஸில் கொஞ்சம், தென் சீக்ஸ். ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக கலர் பே ஆஃப், நிறைய கலர் பே ஆஃப் வருது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு கலர் பே ஆஃப் அண்ட் ஆல்சோ வந்து இது ஜெல் லைக் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ரொம்ப மேட்டிஃபையாக இருக்காது. அந்த கலர் நம்மளுக்கு அப்பின மாதிரி எதுவுமே இருக்காது. இது ஈஸியாக வந்து ஸ்கின்ல வந்து பிளெண்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் இருக்குது அப்ளை பண்ணதுக்கப்புறம். ரொம்ப ஒரு நேச்சுரல் ஃபினிஷாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஸோ இது வந்து அரௌண்ட் வந்து 250 300 உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் ஹை எண்ட் சுகர் காஸ்மெட்டிக்ஸோட ஃபேஸ் ஃபார்வர்ட் ப்ளஷ் ஸ்டிக் இந்த ஷேட் ஆஃப் 03 மோவே மார்வல் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பேக்கேஜ். ஸோ அவங்களோட யூனிக்கான ஒரு பேக்கேஜிங்கில் வந்து இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து ப்ராடக்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. ஒரு பீச்சிஷ் ஒரு கலரில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. ப்ளஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே அப்ளை பண்ணோன்னா கலர் பே ஆஃப் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்காது. பில்டபிள் கவரேஜில் தான் வந்து இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நான் ஆக்சுவலாக என்னோடய கையில் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கலாம். ஸோ பர்டிகுலர்லி இந்த ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்ரிடே லுக்குக்கு ரொம்பவே அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஆஸ் எ சைட் கொஞ்சம் நோஸில், தென் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல ரொம்ப சூப்பர்பாகவே பிளெண்ட் ஆகும். உங்களோட நேச்சுரல் ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து இது ப்ரொவைட் பண்ணும். அண்ட் கொஞ்சம் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து டியூவி லுக்கையும் ப்ரொவைட் பண்ணும். ஆக்சுவலாக என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின், அதனால் வந்து நான் எப்போவுமே பவுடர் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னோடது வந்து அந்த ஆயில் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த பவுடர் எங்கெல்லாம் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும் தனித்தனியாக ரொம்ப கேக்கி ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
ஸ்கின் லைக் ஃபினிஷாகவும் இருக்கும். நம்மளுக்கு தனியாக ஒரு ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. ஸோ இப்படி தான் இருக்குது இது ப்ளஷ். ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் காமிக்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு ப்ராடக்ட், எஸ், விச் இஸ் த நைக்காவோட கெட் சீக்கி அப்படிங்கிற இந்த ப்ளஷ் ஸ்டிக்கு. ஸோ இந்த ஷேட் ஆஃப் வெரி க்யூட் அப்படிங்கிற ஒரு ஷேடு. இதோட அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே வந்து தனியாக நான் ஒரு வீடியோவை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக்கேஜிங் வந்து ரொம்பவே க்யூட்டாகவும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அண்ட் விச் இஸ் வெரி வெரி யூனிக். அண்ட் இது பார்த்த ஒரு லக்ஸுரி ப்ராடக்டோட லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரெஷன் இந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது. ஸோ இன்சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜிங்கில் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி லிட். ஸோ ஆல்தோ இது வந்து ஒரு ஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ஆக்சிடெண்ட்டில் இதை வந்து இப்படி புல் பண்ணிட்டாலும் இந்த ப்ராடக்ட் வந்து வெளியே வந்து டேமேஜ் ஆகாத வகையில் இந்த லிட் வந்து இந்த ப்ராடக்டை ரொம்ப சேஃபாக வச்சுருக்கும். ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிட்டா தான் உள்ள நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும். ஸோ விச் இஸ் சூப்பர் அப்ரோப்ரியேட் ஃபார் டஸ்கி ஸ்கின் டோன் பீப்புள். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ளம் கலரில் வந்து இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுவும் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் லிப்ஸ்லேயுமே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் அதை என்னோடய சீக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஃபுல் கவரேஜ் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். பட் கலர் பே ஆஃப் இஸ் ரியலி இன்சேன். ஸோ ஆஸ் ஐ செட், நோஸில் கொஞ்சம், இது ரொம்பவே ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஸோ நான் பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரியலி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் மேக்கப்பே போடல. பட் சி கைஸ், ரொம்பவே சூப்பராக ஒரு நேச்சுரலான ஒரு ப்ளஷ் இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும். ஸோ ஒரு ரோசி ப்ளஷ் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது இது டர்ன் ஆன விதம். ஸோ அஃப்கோர்ஸ் இதை வந்து நீங்கள் ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகவே ஆகாது. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ காமிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் எந்த ப்ராடக்டோட கலர் பே ஆஃப் நல்லா இருக்குது, எனக்கு சூட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.